நம்ம இன்றைக்கி இந்த ஹார்ட் வச்சு இந்த கிளிப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக பண்ணிடலாம். இதை ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹார்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன யான் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். இந்த ரிங்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம செயின் 1 போட்டு இப்படி டைட் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு இந்த ரிங்குள்ளே மொத்தம் 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். 1 மார்க் பண்ணிக்கலாம், அப்போ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். 2 3 4 5 6 சிங்கிள் க்ரோஷே. இதை டைட் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு எங்கே மார்க் பண்ணோமோ அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் இப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செயின் 1 போட்டுக்கோங்க. இதை நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் இந்த 6 ஸ்டிச்லேயும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இதுலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ 2 ஸ்டிச்சு, ஒரு 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே. அடுத்ததுலேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். எல்லாத்துலேயுமே இந்த 6 ஸ்டிச்லேயுமே நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். டோட்டல் நமக்கு 12 சிங்கிள் க்ரோஷே இந்த ரோல கிடைக்கும். இதுதான் பிகினிங் ஸ்டிச்சு. இது கால்குலேட் பண்ணக்கூடாது. இது நம்ம செயின் 1 போட்டது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு மொத்தம் 12 சிங்கிள் க்ரோஷே இங்கே இருக்கும். 2 4 6 8 10 12. ஓகே, மார்க்கர் எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு 12 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. செயின் 1 போட்டுக்குவோம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் இது நம்மளோட 3வது ரோ, 3வது ரோவும் 4வது ரோவும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். இன்க்ரீஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே, மொத்தம் 12 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். அப்போது இது 3rd ரோ. மார்க்கரை எடுத்துட்டு அங்கே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்குவோம். இன்னும் ஒரு ரோ கூட போடணும். செயின் 1 அது கவுண்ட் பண்ணக்கூடாது. செயின் 1 போட்ட சேம் ஸ்டிச்லேயே ஒரு சிங்கிள் க்ரோஷே மார்க் பண்ணிப்போம். நாலு 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் 12 சிங்கிள் க்ரோஷே. இது நம்மளோட 4th ரோ. மார்க்கரை எடுத்துட்டு அங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்குவோம். அவ்வளோதான். இந்த இதை கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு இதே மாதிரி ஒன்று கூட நம்ம பண்ணணும். பாருங்க, நான் இதே மாதிரியே இன்னொன்று கூட செஞ்சுருக்கேன். ஓகே, இந்த ஹார்ட்டோட 2 இது. இப்போ செயின் 1 போட்டுக்கலாம். செயின் 1 போட்டுட்டு இங்கேருந்து தொடங்காதீங்க, கொஞ்சம் இங்கே பேக்லேருந்து தொடங்கிக்கோங்க. செயின் 1 போட்டுட்டு 2யும் இப்படி ஹார்ட் மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த பக்கம்
மொத்தம் நம்ம 12 சிங்கிள் crochet போட போகிறோம். 1 2 3 ஓகே, இதுதான் நம்ம 4வது ஸ்டிச்சு. 4 5 6 7 8 9 10 11 12 ஓகேங்களா. இந்த ஸ்டிச்சில் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த பக்கம் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த பக்கம் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. ஸோ அங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஓகேங்களா. 12 போட்டதுக்கப்புறம் இதுதான் நம்ம தொடங்கின ஃபஸ்ட்டு ஸ்டிச். இது செயின் 1, இது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்குவோம். நீங்கள் மார்க்கர் கூட வச்சுக்கலாம். நான் மார்க்கர் போட மறந்துட்டேன். ஓகேங்களா. அடுத்து செயின் 1, செயின் நெக்ஸ்ட்டு இப்போ 6வது ரோவில் இருக்கும். செயின் 1 சேம் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு சிங்கிள் crochet. ஓகே, மார்க் பண்ணிப்போம். அடுத்து 4 சிங்கிள் crochet போடணும் இதோட சேர்த்தி. ஓகேங்களா. 1 இது 2 3 4 சிங்கிள் crochet போட்டுட்டோம். அடுத்த சிங்கிள் crochetக்கு அப்புறம் நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம், குறைக்க போகிறோம். குறைக்கிறது பார்த்தீங்கன்னா இது 2 லூப் இருக்குது. இங்கே பாருங்கள், பேக் லூப் ஃப்ரண்ட் லூப். இந்த ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இது 1, அடுத்தது ஒரு ஸ்டிச். ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் போட்டு எடுத்து சிங்கிள் crochet, டிக்ரீஸ் சிங்கிள் crochet. அடுத்தது ஒரு டிக்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். இது ஓகேங்களா. 2க்குள்ளேயும் போட்டு எடுத்து இப்படி. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சைடு 8 சிங்கிள் crochet போட போகிறோம். 1 2 3 4 5 6 7 8. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா 2 தடவை டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே அந்த ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் போட்டுக்கணும். இப்படி போட்டு சிங்கிள் crochet. அடுத்ததும் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் போட்டுக்கணும். 1 2 சிங்கிள் crochet. அடுத்தது இந்த பக்கம் 4 சிங்கிள் crochet போட்டுக்கணும். 1 2 3 4 ஓகேவா. அடுத்து இந்த மார்க்கரில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து செயின் 1 சேம் ஸ்டிச்சுக்குள்ளேயே சிங்கிள் crochet 3 சிங்கிள் crochet போடணும். இது 1 மார்க் பண்ணிப்போம். 1 2 3. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா 2 தடவை குறைக்க போகிறோம், டிக்ரீஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், 1 2 இதில் போட்டுட்டு அது ஃப்ரண்ட் லூப் மட்டும். இது ஃபஸ்ட்டு. இனி 1 கூட இது, அப்புறம் இது 2 இது குறிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே நம்ம 8 போட்டோம் போன ரோ, இந்த ரோ 6 போட போகிறோம். 1
2 3 4 5 6. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா திரும்பவும் 2 தடவை டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இப்படி 2 ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு லூப்பில் மட்டும் போட்டுக்கணும், ஃப்ரண்ட் லூப்பில். அப்புறம் இப்படி அடுத்து 1 கூட ஓகே. அடுத்தது 3 சிங்கிள் க்ரோஷே. 1 2 3. ஓகேங்களா? அடுத்தது மார்க்கரில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அடுத்து செயின் 1 போட்டுக்கலாம். அடுத்து வந்து 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். 1 2. ஓகேங்களா? இந்த 1 இதில் மார்க் பண்ணிப்போம். அடுத்தது டிக்ரீஸ் பண்ண போகிறோம். 2 தடவை டிக்ரீஸ் பண்ண போகிறோம். 1. அடுத்தது இன்னொன்று கூட ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் போட்டுக்கோங்க. 2 தடவை போட்டுட்டோம். அடுத்து வந்து நம்ம 4 சிங்கிள் க்ரோஷே இங்கே ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3 4 சிங்கிள் க்ரோஷே. அடுத்த 4 ஸ்டிச்சை 2 2 நம்ம டிக்ரீஸ் பண்ணிப்போம். இது 1. அடுத்தது இன்னொன்று கூட கொஞ்சம் பொறுமையாக போடணும். அடுத்தது 2 சிங்கிள் க்ரோஷே. 1 2. ஓகே, அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த ரோ வந்து 2 2 ஃபுல்லாகவுமே நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஃபில்லிங் போட்டுக்கலாம். ஃபில்லிங் இதுக்குள்ளே நம்ம காட்டன் ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக பண்ண வேண்டாம், கொஞ்சம் லூஸாகவே பண்ணிப்போம். கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரோ வந்து நம்ம ஃபுல்லாகவுமே 2 2 டிக்ரீஸ் பண்ண போகிறோம். செயின் 1 போட்டுக்கலாம். இது 1 இது 1. பியூட்டிஃபுல். அடுத்தது இது 2வது டிக்ரீஸ். ஓகேங்களா? அடுத்தது இது 3வது டிக்ரீஸ். அப்புறம் இது 4வது டிக்ரீஸ். இது 5வது டிக்ரீஸ். அப்புறம் இது 6வது டிக்ரீஸ். அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் 1 போட்டு கட் பண்ணிக்கலாம். நீடில் வச்சு நம்ம இதை டைட் பண்ணிப்போம்.
ஸோ நான் வந்து இந்த கிளிப் தான் எடுத்திருக்கேன். இந்த கிளிப் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச், அரௌண்ட் 2.5 இன்ச் பக்கம் வருது. 2.5 இன்ச்சுன்னா உங்களுக்கு அரௌண்ட் 6 சென்டிமீட்டர் பக்கம் வருது. இதுதான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம இது பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 11 செயின் போட போகிறேன், 11 செயின் போட போகிறேன். உங்களோட கிளிப்பு வந்து சின்னதாக இருக்குன்னா நீங்கள் இந்த செயினை வந்து கம்மி கூட பண்ணிக்கலாம். மொத்தம் நான் 11 போட போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 11. ஓகேங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிப்போம். அடுத்ததில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே, 1, அடுத்தது 2 3 4 5 6 7 8 9. இந்த 10வது ஸ்டிச்சுக்குள்ளே 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். 1 2 3. ஓகேங்களா? 10வது ஸ்டிச்சுக்குள்ளே 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்குவோம். அப்புறம் இந்த பக்கம் அதே மாதிரி திரும்பவும் 9 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். 9ல் 8 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? 8 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இந்த லாஸ்ட் ஸ்டிச் இதில் என்ன பண்ண போகிறோன்னா 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். 1 2. ஓகேங்களா? அப்புறம் இந்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? ஸோ இங்கே 3 இங்கே 3 போட்டிருக்கோம். இப்போது செயின் 1 போட்டுக்கலாம். இதை கவுண்ட் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டிச்சுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ண போகணும்னா 2 சிங்கிள் க்ரோஷே. 1 2. ஓகே, ஒரு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷே 2 3 4 5 6 7 8. 8 சிங்கிள் க்ரோஷே. அப்புறம் போன ரோ நம்ம இங்கே 3 போட்டோம் இல்லைங்களா? அந்த 3க்குள்ளேயும் 2 சிங்கிள் க்ரோஷே. 2 சிங்கிள் க்ரோஷே. இது 1, அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷே. இது 2வது, இது 3வது. இதுலேயுமே 2 சிங்கிள் க்ரோஷே. அடுத்தது இந்த இடத்துல 8 சிங்கிள் க்ரோஷே. இங்கே 8 போட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கேயும் 8. 1 2 3 4 5 6 7 8. இப்போ பாருங்கள், இனி 2 ஸ்டிச் இருக்குது. இந்த 2 ஸ்டிச்சுக்குள்ளேயும் இன்க்ரீஸ் 2 போட போகிறோம். 1 2. அடுத்ததுக்குள்ளேயும் 1 2. இது ஃபேக் ஸ்டிச்சு. இது நம்ம செயின் 1 போட்டது. இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ஸ்டிச். இங்கே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து போன ரோ இங்கே 2 போட்டோம் இல்லைங்க? இந்த 2க்குள்ளேயும் 2 போடணும். ஓகே, செயின் 1 போட்டுப்போம். ஃபஸ்ட்டு இதில் 2 போட்டுக்கலாம். 1 2. அடுத்ததுக்குள்ளேயும் 2 1 2. ஓகேவா? அடுத்து 8 சிங்கிள் க்ரோஷே இங்கே. 1 2 3 4 5 6 7 8. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். இங்கே இந்த 6க்குள்ளேயும் 2 போடணும். 1 இது 2 ஒன்றுலேயும் 2 போடுறேன். இது 3, அடுத்தது 4, அடுத்தது 5, அப்புறம் 6.
அப்புறம் என்ன பண்ணும், இங்கே சேம் 8 சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 தடவை போட்டுட்டோம். இப்போ இங்கே வந்து 4 தடவை போட போகிறோம். 4 தடவை ஒரு ஸ்டிச்சில் 2. இது 2 ஸ்டிச் போட்டிருக்கேன். 1ல் இது 2வது இதுலேயும் 2, 3வது இதுலேயும் 2, அடுத்து 4வது இதுலேயும் 2. ஸோ எத்தனை ரோ போட்டிருக்கோம், 1 2 3 ரோ போட்டிருக்கோம். அடுத்து இந்த இடத்துல அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அவ்வளோதான். 1 2 3. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா செயின் 1 சேம் ஸ்டிச்சுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச், செயின் 1 அடுத்தது ஸ்லிப் ஸ்டிச், செயின் 1 அடுத்தது slip stitch, chain 1 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 slip stitch. இப்படியே இங்கே ஃபுல்லாக போட்டுக்கலாம். முடிக்க போகிறோம். chain 1 ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின் 1 போட்டு தொடங்குற இடத்துலையே ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சை போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு எல்லாமே. இந்த மாதிரி ஷீட் எடுத்துகிட்டு இது கலவாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் இதெல்லாம் இப்படி மடிக்கிட்டு கரெக்டாக கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை சைஸ் பார்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த சைடு மட்டும் கொஞ்சம் பண்ணிப்போம். என்ன பண்ணணும்னா கரெக்டாக இங்கே இதை வச்சு நம்ம கிளிப்பை வச்சுட்டு இந்த இடத்துல 2 கட் பண்ணிப்போம். 2 உள்ள மட்டும் எப்படி, ஓகேங்களா, எப்படி போடுற மாதிரி. ஓகே, அப்புறம் இங்கே மட்டும் ஒட்டிப்போம். அப்புறம் அதே மாதிரி இங்கே கொஞ்சம் அடுத்தது இதை ஒட்டிப்போம். நம்ம இங்கேயே போட்டு விடலாம். ஓகே, இந்த நூலை நல்லா உள்ள வச்சுட்டு அப்புறம் கரெக்டாக அப்படி வச்சு ஒட்டிக்கலாம். ஓகே, அடுத்து இந்த ஹார்ட் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வைக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல. ஓகேவா, அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்காங்க.